Namaste, welcome to Nifya's Online Hindi. நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷா பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய இந்த கத்திய பாட்டுடைய எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். மற்ற எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லெசனோட வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம சபியதா கா ரகசிய இந்த எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். ஸோ சபியதா கா ரகசிய பாட் கா சாராंश लिखिए. நான் வந்து இப்போ உங்களுக்கு சரவணா பப்ளிகேஷன்ஸ் கைடில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கைடு வச்சுருந்தாலும் சரி, இல்லை புக் வச்சு படித்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கைடு நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, இங்கே ஸ்டோரி ஒன்று தான், கொஞ்சம் வேர்டிங்ஸ் மேபி மாறி இருக்கலாம். சபியதா கா ரகசிய, சபியதா அப்படின்னா என்னென்னா நாகரிகம், ரகசிய அதோடைய ரகசியம் என்ன. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு குட்டி ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லிசன் பண்ணுங்கள். उपन्यास सम्राट प्रेमचंद की कहानी है. यह उपन्यास सम्राट प्रेमचंद की कहानी है. இங்கே उपन्यास அப்படின்னா நாவல். இந்த நாவல் சாம்ராட் அப்படின்னா கிங் பிரேம்சந்துடைய கஹானி. இந்த நாவல் வந்து கிங் பிரேம்சந்துடைய ஸ்டோரி தான். வே ஹிந்தி கே மகான் லேகக் தே. அவர் ஹிந்தியோடைய மிகப்பெரிய ஒரு ரைட்டர். லேகக் அப்படின்னா ரைட்டர், ஆத்தர். ராய் ரத்தன் கிஷோர் न्यायालय के जज है. ராய் ரத்தன் கிஷோர். ஸோ ராய் ரத்தன் கிஷோர் அப்படின்றவர் न्यायालय அப்படின்னா கோர்ட், நீதிமன்றத்துடைய ஜட்ஜாக இருக்கார். வே பில்குல் சபிய ஹே. அவர் வந்து ரொம்ப நாகரிகமான ஆள். உன்கே பில்குல் அப்படின்னா அதாவது ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்கிறது தான் பில்குல். உன்கே घर में दमटी नामक एक नौकर है. அவர் வீட்டில் தம்டி அப்படின்ற பேரில் ஒரு வேலைக்காரன் இருக்கான். வ அப்பட் ஹே. அப்பட் அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவன், இல்லிட்ரேட். வ கிசான் ஹே. அவன் வந்து யார்? கிசான்னா ஃபார்மர். ஜமீன் சே ஜோ மில்தா வ கம் ஹே. ஜமீன் அப்படின்னா வந்து நிலம், அவங்களுக்கு அந்த விவசாயி தானே, அந்த நிலத்துலேருந்து என்ன கிடைக்குதோ அது வந்து ரொம்ப கம்மி தான். கம் அப்படின்னா லெஸ், ரொம்ப கம்மியாக இருக்குது. इसलिए அதனால் वह जज साहब के घर में नौकरी करता है. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? இந்த ஜட்ஜுடைய வீட்டில் வேலை செய்கிறான். उसके घर में एक बैल है. அவனோட வீட்டில் வந்து ஒரு மாடு ஒன்று இருக்குது. बैल அப்படின்னா மாடு. शहर के एक रईस किसी को मार डालता है. ஸோ இதோட ஒரு இது முடிஞ்சது. அடுத்தது வேற ஒன்று சொல்கிறாங்க. ஷஹர் சிட்டியில் ஏக் ரைஸ் கிசி கோ மார் டால்தா ஹே. இந்த இடத்துல இந்த ரைஸ் அப்படின்றது யாருன்னா ஒரு பணக்காரன் என்ன பண்ணுறான்னா யாரையும் வந்து அடிச்சிடுறான். கேஸ் ராய் சாஹப் கி அதாலத் மே ஆத்தி ஹே. இந்த கேஸ் வந்து அந்த ராய் சாஹப் இருக்கா இல்லையா, அந்த ராய் ரத்தன் கிஷோர், அவருடைய அந்த கோர்ட்டுக்கு வருது. இஸ் சந்தர்ப் மே ரைஸ் கி பத்னி ராய் சாஹப் கே கர் ஜாத்தி ஹே. இஸ் சந்தர்ப் மே, சந்தர்ப் அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த ரைஸ், இந்த பணக்காரன் இருக்கா இல்லையா, அவனுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறா? உஸ்கி பத்னி ராய் சாஹப், இந்த ராய் சாஹப் பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறா. ஹசாரோ ரூபாயே ரிஷ்வத் மே தே ஜாத்தி ஹே. ஹசாரோ ரூபாயேனா ஆயிரக்கணக்கில் காசு வந்து கைவிட்டா, அதாவது லஞ்சமாக கொடுத்துடுறா. தம்டி அப்னே இதோட முடிஞ்சது. இது ஒரு பாட்டு. அடுத்து பாருங்கள். தம்டி அப்னே பைல் கேலியே பாஸ்வாலே खेत से चारा चुराता है. இந்த தம்டி இருக்கான் இல்லையா, அவனுக்கு வர வருமானமே வந்து ரொம்ப கம்மி. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அந்த மாடு இருக்குல்ல, அந்த மாடுக்கு தேவையான தீவனத்தை வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க வயல்லேருந்து திருடுறான். சாரம் அப்படின்னா ஃபாடர்ஸு, தீவனம் வந்து பாஸ்வாலே கேத் அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வயல்களை வந்து திருடுறான். புலிஸ் உஸ்கோ பக்கடுத்தி ஹே. இதை வந்து பார்த்துட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த தம்டியை வந்து பிடிச்சிடுறாங்க. यह केस भी ராய் சாஹப் की अदालत में आता है. இந்த கேஸும் அந்த ராய் சாஹபுடைய கோர்ட்டுக்கு வருது. ஸோ 2 கேஸ் வருது. ஒன்று இந்த ரைஸ் இவங்களுடைய கேஸ் வருது, ரெண்டாவது தம்டியோட கேஸ் வருது. ஸோ இந்த கேஸ்க்கு இவ காசு கொடுத்துட்டா, இந்த கேஸ்க்கு இவங்க எதுவும் கொடுக்கல. இப்போது 2 கேஸுமே வந்து கோர்ட்டுக்கு வருது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ராய் சாஹப் ரईस को रिहा करते हैं. இந்த ராய் என்ன பண்ணுறாரு? இந்த ராய் சாஹப் ஜட்ஜ் இருக்கான்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ்கோ ரிஹா கர்த்தே ஹை. ரிஹா அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க, விடுதலை கொடுத்துடுறாங்க. और दमटी को 6 महीने का सख्त कैद की सजा देते हैं. இந்த தம்டி இருக்கான்ல, அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 6 மாதத்துக்கு சிறை தண்டனை கொடுத்துடுறாங்க. சஜா அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு. சக்கத் கைதுனா ரொம்ப ஹார்டாக அவனை வந்து கைது பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க.
ஸோ இவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ என்னென்னா ஒரு ஜட்ஜ் இருக்கான். அந்த ஜட்ஜு பேர் வந்து ராய் ரத்தன் கிஷோர். அவங்க வீட்டில் வந்து தம்டின்ற ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவர் ரொம்ப ஏழை விவசாயி. அவருக்கு நிலத்துலேருந்து கிடைக்கிற காசு அவருக்கு பத்தலை. அதனால் இந்த ராய் சாஹப் வீட்டில் வேலைக்காரராக வேலை செய்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கான். ஒருத்தனை வந்து அடித்து போட்டுறான். அவனை வந்து அவனோட இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அவனோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லஞ்சம் கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் தம்டி இவன் வந்து தன்னுடைய மாடுக்கு வந்து தீவனம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லாததுனால அக்கம் பக்கம் இருக்க வயல்களில் இருக்க தீவனத்தை வந்து திருட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த கேஸும் கோர்ட்டுக்கு வருது. ஸோ 2 கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இதில் அந்த இந்த பணக்காரர் இருக்கா இல்லையா, அவனோட ஒய்ஃப் வந்து லஞ்சமாக கொஞ்சம் காசுகளை கொடுக்குறா. ஸோ இந்த ராய் சாஹப் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்துட்டான், தமட்டிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, लेखक कहते हैं कि सभ्यता केवल हुनर के साथ ऐब करने का नाम है. ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, சபியத்தா நாகரிகம் அப்படின்றது அதாவது திறமை இருந்து அவன்கிட்ட பணம் இருந்தால் போதும், அதுதான் இப்போ நாகரிகமாக மாறிடுச்சு. अपने बुरे कामों पर आप पर्दा डाल सकते हैं. अपने बुरे कामों அப்படின்னா தன்னுடைய தவறான வேலைகள் மீது पर्दा डाल सकते हैं. पर्दा डाल सकते हैं அப்படியே வச்சு மூடிடுறது, தான் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிட்டு இருந்துடுறது. तो आप सभ्य है. அந்த மாதிரி தான் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நல்லவங்கன்ற மாதிரி ஆயிடுறாங்க. यही सभ्यता का रहस्य है. ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் சபியத்தா ஒரு நாகரிகத்துக்கான ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யாரெல்லாம் தன்னோட தப்பை மூடி மறைச்சிடுறாங்களோ அதுதான் இன்றைக்கி ரொம்ப நாகரிகமாகவும் கரெக்டாகவும் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றத ரைட்டர் சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டோரி. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கணும். தேங்க்யூ, தன்யவாத்.